அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் லேடி சேனல் அனைவருக்கும் அடியனுடைய தயவான பணிவான வணக்கங்கள். அடியேன் புதிகை பிரியன் சித்தாவர்மா வைத்தியர். குழந்தையின்மையை பற்றி நாம் இந்த காணொலியில பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் சித்தர்கள் சொன்னது. இந்த சித்த மருத்துவ குறிப்பு யாருக்கானது அப்படின்னாக்க சித்த மருத்துவர்களையும் சித்தர்களுடைய நெறியையும் ஏற்றுக்கொண்டவர்கள் நம்பியவர்களுக்கு மட்டும்தான், மாறாக அனைவருக்கும் அல்ல என்பதை இதன் வழியை அடியேன் தெரிஞ்சுக்கிறேன். குழந்தையின்மை இன்ஃபெர்டிலிட்டின்னு பார்க்க, குழந்தையின்மைக்கு மிக முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதுவும் இது வெப்ப நோய் தான். மேகம் 21ல் குழந்தையின்மையும் ஒரு நோயாக சேர்க்கப்படலை. ஆனாலும் இது ஒரு பித்த சம்பந்தமான நோய். அதாவது கருமுட்டை விளையாது, கருமுட்டைக்குள்ளார விந்தணுக்கள் போய் கருவா வளருது. விந்தணுக்கள் குறைபாடு இருந்தால் கருமுட்டைகள் வராது. அப்போ விந்தணுக்கள் எது குறைபாடுனா அது பித்தத்தினால சூடுனால தான். கருமுட்டை வெடிக்காது. அது பிசிஓடியாக இருந்தாலும் சரி, பிசிஓஸ் இருந்தாலும் சரி, ஜாக்குலேட் சிஸ்டம் இருந்தாலும் சரி, மற்ற எந்த கம்ப்ளைண்டாக இருந்தாலும் கருமுட்டை வெடிக்கலை. ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது கருமுட்டை நல்லா சரியான முறையில் இஎன்டி சொல்லுவாங்க, என்டோமென் சரியாகலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட எந்த பிரச்சனை, கருப்புழுக்கள், கருப்பை அடைப்பு, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சித்த மருத்துவர் சொல்லப்படுறது. இந்த காரணத்துக்கெல்லாம் அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் தான் எல்லாத்துக்கும் காரணம். சூடு இருந்தால் மலச்சிக்கல் வரும். காலை மாலை 2 வேளை மழை 3 வேளை சாப்பிட்றவங்க 2 வேளை மலம் போகலை அப்படின்னாக்க அதுதான் மலச்சிக்கலாக மாறி, மலச்சிக்கல்னால அபானா வாயு சீர்கேடு அடைஞ்சு அபானா வாயு போயிட்டு கர்ப்பப்பையில் புகுந்துட்டு தான் கர்ப்பப்பை புழு, இந்த பிசிஓடி, பிசிஓசி எல்லா நோய்களையும் வரவழைக்கும். எது எப்படி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எழுந்துருச்சு மலம் போயிடும். பாத்ரூம் போகலைன்னா என்ன ஆகுனாக்க, சூரியன் உதிப்பிச்சிருக்கு நம்ம பாத்ரூம் போனோம் அப்படின்னாக்க ரத்தத்தில் மலம் கலந்துடும். அப்போ ரத்த பித்தமாயிடும். ரத்தத்தில் மலம் கலக்கும் போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கும், முடி கொட்டும், சிடுன்னு வழுக்குவாங்க, யோனி வறட்சி, வெஜினா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி பல நோய்கள் பாருங்க. இப்போ வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், காலை வேலை ஒரு வேளை மோர் சோறு சாப்பிடணும். அதுக்கடுத்து உடம்பு குளிர்ச்சியான உணவுகளாக எடுத்துக்கணும். நிறைய குளிர்ச்சியான உணவுகள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிச்சக்கீரை குளிச்சு சாப்பிடுவாங்க, காட்டுக்கீரைகள் நிறைய சாப்பிடுவாங்க, இலந்த பழம் அதிகமாக சாப்பிடுவாங்க, எள்ளு உருண்டை, நிறைய எள்ளு உருண்டை சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டு தான் 8 குழந்தைங்க, 9 குழந்தைங்க, 10 குழந்தை. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் குழந்தை பேரு கிடைப்பது அரிதாகி விட்டது. ஒரு 20% கூட நார்மல் கன்சீவ் ஆகலை. ஹாஸ்பிட்டல் போனாதான் குழந்தை அப்படிங்கிற ஒரு வாழ்வியலுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ எங்கேயோ இருந்த நாம் ஆரோக்கியமாக இருந்த நாம் 20 புள்ள 30 புள்ளலாம் நம்முடைய மூதாதையர்கள் பெற்றெடுத்தாங்க. அப்போ அந்த ஒரு பழக்கத்தில் இருந்த, அந்த ஒரு வாழ்வியல் இருந்த நாம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் நமக்கு நிறைய சென்டர், ஃபெர்டிலிட்டி சென்டர் இன்னைக்கு அதிகமாக வருது. ஒரு கவலைக்கு உண்டான இடம். தமிழகத்திலேயோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வியல் கெட்டு போனதான் காரணம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் சுத்தமாக இல்லை, பேதி எடுக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது. அதனால பேதி கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு டைமே, இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுக்குலாம் 4 மாதத்துக்கு ஒரு டைமே எடுக்கணும். பேதி நேர்வாழம் பிறந்தனால கண்டிப்பாக பேதி எடுக்கணும். அப்போ கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தைகள் பிரச்சனைகள் எல்லாமே, கழிவுகள் எல்லாமே இதெல்லாம் குழந்தையின்மைக்கு காரணமாக இருக்குதோ அந்த கழிவுகள் எல்லாம் பேதியில் வந்துடும். அடுத்து காலை மாலை பாத்ரூம் போகணும், 7 முறை ஒரு நாளைக்கு யூரின் போகணும். அதனால இன்ஃபெக்ஷன் வராது. இதெல்லாம் குழந்தையின்மைக்கு நம்ம அடிப்படையாக இருக்கின்ற காரணம். சரி, மருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, முதல் மாதம் இலந்த பழம், சின்ன சின்ன பழமாக இருக்கிற இலந்த இலை, பெரிய இலந்தில் சின்ன சின்ன பழமாக இருக்கிற இலந்த பழம், அந்த இலந்த ஒரு கைப்பிடி, அந்த பெண் யார் எந்த ஒரு பெண்ணோ அந்த பெண்ணோ கையில் ஒரு கைப்பிடி ஒரு முடிஞ்ச அளவுக்கு கொழுந்தா பறிக்கிறது நல்லது. ஒரு கைப்பிடி பூண்டு, 5 பல்லு பூண்டு, மிளகு 10, அவ்வளோதான் மருந்து. 3 மருந்து தான். இலந்த இலை ஒரு கைப்பிடி, பூண்டு 5 புல்லு, மிளகு 10, 3 போட்டு நல்லா அம்மியில் போட்டு நல்லா மையம், எவ்வளோக்கு எவ்வளோ அரைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நல்ல மையம் அரைச்சி 1 டம்ளர் மோர் காலையில் வெறும் வயிற்றுல, அந்த மாத விளக்கு பீரியட் ஆவாங்க இல்லையா, இந்த மாத விளக்கு முதல்ல 4 நாள் 4 நாளைக்கு வெறும் வயிற்றுல குடிக்கணும். என்ன ஆகுனாக்கா சில பேர்த்துக்கு வயிற்று கலைக்கு லூஸ் மோஷன் போகும். பயப்பட வேண்டாம், டயர்டாகும், பயப்பட வேண்டாம், எது நடந்தாலும் பயப்பட வேண்டாம். இது 3ம் பெரிய ஒரு விஷம்லாம் கிடையாது, எந்த கெமிக்கலும் கிடையாது. இலந்த பழம் சாப்பிடத்தான், பூண்டு சாப்பிடத்தான், மிளகு சாப்பிடத்தான், இல்லைன்னா உணவு தான்.
இது எல்லாமே உணவு தான் மருந்தா கொடுக்குறோம். இப்போ இந்த 3ஐயும் எடுத்து சாப்பிடணும். அது போல் அடுத்த மாதம் மாதவிலக்கு நாளுக்கு 4 நாளைக்கு அடுத்த மாதம் ஒரு 3 மாதம் அந்த மருந்தை நீங்கள் தொடர சாப்பிடலாம். இந்த மருந்துல குழந்தை தெரிக்கலைன்னாக்க ஓகே, குழந்தையில புழுக்கள் இருக்கலாம், கர்ப்பப்பையில இல்லை வேற வேற சதை அடைப்புகள் இருக்கலாம். அது 3 மாதம் இதை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்ததுக்கு வேற மருந்து மலைவேம்பாதி தைலம் அப்படின்னு நாட்டு மருந்துகளை கிடைக்கும். மலை வேப்ப இலையில செய்யக்கூடிய தைலம். அது ப்ராசஸ். அதெல்லாம் நம்ம வந்து வைத்தியர்கள் அல்லாதவர்கள் வந்து செய்ய முடியாது. வாங்கிக்கலாம். அந்த மலை வேம்பாதி தைலத்தை வாங்கிட்டு நீராகார தண்ணியில் அந்த மாதவிடாக்கு நாளுக்கு 4 நாளைக்கு ஒரு 1/2 ounce, அதாவது ஒரு 5 ml அல்லது 10 ml 10 ml ஃபர்ஸ்ட் நாள் குடிக்கலாம். ரொம்ப பேதியாச்சு அப்படின்னா பேதி ஆகும். பேதி ஆச்சுனாக்க குறைச்சிக்கலாம். மாதவிலக்கு நாள் முதல் 4 நாளைக்கு கம்பல்சரி வந்து நீங்கள் குடிங்க. பேதி ஆகிட்டு வயிற்றுல கீரிப்பூச்சி, வெட்டவாயு, அண்டவாயு எல்லாம் வெளியே பேதியாக வந்துடும். இது வந்து இந்த 2 மருந்து வந்து மிக மிக முக்கியமான மருந்து. சில பேர்த்துக்கு வந்து இது எல்லாமே சரியா இருக்கும். ஆனால் அந்த கர்ப்பப்பையில் எக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 7வது நாள் மேலே அந்த கருமுட்டை வந்து வளராது. கருமுட்டை வந்து போதுமான, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இந்த 2 மருந்துகளும் வந்து டிஃபிஷியன்சி, 2 மருந்துகளும் கழிவுகளை வெளியே தள்ளுறது. அது பற்றாக்குறை. கருமுட்டையில் போதுமான சத்து பற்றாக்குறைனா கருமுட்டை வெடிக்காது, கருமுட்டை வளராது. இப்போ இதுக்கு என்ன மருந்துனாக்க மருந்து நம்பர் 3. முதல்ல 2 மருந்து சொன்னோம். அடுத்து இப்போ 3வது மருந்து விழுதி இலை, குப்பைமேனி இலை. விழுதி இலையும் குப்பைமேனி இலையும் நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ், காலையில் மோருடன் அந்த 5 நாள் சாப்பிடலாம். மாதவிலக்கு நாளுக்கு 5 நாள். இல்லை சார் எனக்கு கிடைக்கல, நான் வந்து வெளியில் சிட்டியில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் சூரணமாக வாங்கி 2ஐயும் பாலில் பிட்டேவில் பண்ணிக்கணும். 2 சூரணமாக வாங்கி பாலில் பிட்டேவில் கலந்து வச்சுக்கலாம். ரெகுலராகவே சாப்பிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டு பாலோட சாப்பிட்டு சூடான பாலில் ஒரு 1/2 ஸ்பூன் 2 இதுவும் போட்டு விழுதி இலை சூரணமும் குப்பைமணி இலை சூரணமும் 2ம் சமமாக கலந்து ஒரு 1/2 ஸ்பூன் கலந்து காலை மாலை 2 வேளைக்கு சூடான பாலில் சாப்பிட்டு வரலாம். பிரச்சனை இல்லை, சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. குளிர்ச்சி தான். விழுதி ரொம்ப குளிர்ச்சி. விழுதி மிகப்பெரிய ஒரு கற்பமான மருந்து. விழுதி இலை மென்னுட்டு 1/2 மணி நேரம் நல்லா மென்று சாப்பிட்டுட்டு நீங்கள் ஓடுனீங்கன்னா உங்களுக்கு மூச்சே வாங்காது, அவ்வளோ குளிர்ச்சி. விழுதி இலை மிகப்பெரிய ஒரு மருந்து. ஆண்கள் சாப்பிட்டா என்ன சார்? ஆண்களுக்கு விந்து நல்லா கெட்டியாகும், உடல் குளிர்ச்சி பெறும். குளிர்ச்சியான மருந்து. கிராமங்களில் விழுதி கீரையா நிறையா வேலியில் இருக்கும். விழுதி கீரையாக அரைச்சி சாப்பிட்டாங்க அந்த காலத்தில். அவங்களுக்கு வேற உணவே கிடையாது. அந்த காலத்தில் இதுதான் அரைச்சி சாப்பிட்டாங்க. ஆரோக்கியமாக 8 குழந்தை, 9 குழந்தை, 10 குழந்தை, 15 குழந்தை, கிளவி 100 வயசு வரைக்கும் கண்ணெல்லாம் நல்லா தெரிஞ்சு வாழ்ந்தது. என்ன காரணம்னாக்க இந்த மாதிரி கீரை தான். குப்பைமேனி கீரை, விழுதி கீரை, குப்பைக்கீரை, காட்டுக்கீரை, இது போன்ற பொன்னாங்கண்ணி கீரை. காட்டில் களவெட்ட போவாங்க, என்னென்ன கீரை தான் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதில் ஒன்று இந்த விழுதி கீரை அரைச்சி சாப்பிட்டோன்னா அவ்வளோ குளிர்ச்சி. புளியங்கொட்டை, சாதாரண புளியங்கொட்டை எடுத்து ஊற வச்சு மென்று சாப்பிட்டே களை வெட்டுவாங்க. நைட்டு பகல் ஃபுல்லாக வெட்டுவாங்க, உடம்பு சூடே ஆகாது. ஏன்னா புளியங்கொட்டை அவ்வளோ குளிர்ச்சி. இது எல்லாமே மருந்து. ஆனால் இது உணவாக நம்ம எல்லாம் வந்தோம். அப்போ நம்ம உணவே மருந்தாக சாப்பிட்டு கொண்டு வந்தோம். மருந்தே உணவாக சாப்பிட்ருந்த பழக்க வழக்கத்தை மீறி இங்கே ரொம்ப தூரம், இங்கே பீஸாவில் வந்து நிற்கிறேன். இப்போ அங்கிருந்து வந்து இங்கே KFC பீஸா வரைக்கும் வந்துட்டோம். என்ன காரணம்? இங்கே வந்ததுனால வீட்டுக்கு வீடு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஆச்சு. ஃபெர்டிலிட்டி சென்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலிட்டி இந்த ஃபெர்டிலிட்டி பெரிய பிஸ்னஸ். 2 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் பெரிய பிஸ்னஸ். நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஃபெர்டிலிட்டி சென்டர் இவ்வளோ ஆஸ்பத்திரி வராததுக்கு முன்னாடி நம்ம ஊரில் 8 குழந்தை 10 குழந்தை இயற்கையாக பிறந்தது, இயற்கையாக கன்சீவ் ஆனாங்க, இயற்கையாக பிறந்தாங்க. இவ்வளோ மாடர்ன் மருத்துவங்கள் வந்தும், இவ்வளோ ஆஸ்பத்திரி வந்தும், இவ்வளோ மாடி படுக்கிற வசதி கொண்ட இவ்வளோ ஸ்கேனு, இவ்வளோ வசதிகள் வந்தும் ஆரோக்கியம் ஏங்க இல்லை? நீங்கள் ஆரோக்கியத்தினுடைய அளவு இப்போ நம்மளுடைய லைஃப் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ காலம் இப்போ ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறீங்க? 100 வயசு, 80, 60, 50 வயசு கூட இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியுமானாக்க முடியாது. இவ்வளோ வசதிகளாக நமக்கு வந்துட்டு ஏன் ஆரோக்கியமாக வாழல? சிந்தனை பண்ணிப்பாங்க. சிந்தனைக்கு தான். நமக்கான விஷயங்களை நாம் சிந்தனை பண்ணி ஆகும். இப்போ இவ்வளோ வசதிகள் வந்து நம்ம ஆரோக்கியம் இல்லை. ஏன்னாக்கா நம்ம வாழ்வியல் எல்லாம் மாறிட்டோம். வாரத்தில் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதில்ல, கரிசலாங்கண்ணி சாப்பிட்றதில்ல, வெந்தயக்கீரை சாப்பிட்றதில்ல, கீரையே விட்டுட்டோம், காய்கறியே விட்டாச்சு. வெறும் இந்த உணவுகள், ரொட்டி உணவுகள், பார்சல் உணவுகள்,
அதனால ஹோட்டல் உணவு என்னைக்கு ஹோட்டல் அதிகமாகச்சோ ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சு. அப்ப எந்த உணவாக இருந்தாலும் மலைக்காம சோம்பேறித்தனப்படாம வீட்டில் செஞ்ச உணவுகள் ஆரோக்கியம். இயற்கையான முறையில் செஞ்ச நிறைய சிறுதானியங்கள் உணவுகள், நிறைய குதிரைவாளி, வரகரிசி. இந்த காலத்தெல்லாம் நோயே இல்லை, குழந்தைக்கு நாளா வாழ்ந்துச்சு, தாராளமாக வந்தது. இவ்வளோ விஷயங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியம் வரல. அதனால சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்குங்க, கீரை அதிக உணவில் சேர்த்துக்குங்க, வெளியே உணவு ஹோட்டல் உணவை தவிர்த்துடுங்க. நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதா அவாய்ட் பண்ணிக்குது. ஒரு ஃபேஷன்ல ஒன்றுமே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆரோக்கியம் இல்லாத என்ன பேஷண்ட் என்ன பண்ண போகிறோம்? எவ்வளோ அழகாக இருந்து, எவ்வளோ பணம் இருந்து, எவ்வளோ வசதியாக இருந்து, கடைசியில் ஆரோக்கியம் இல்லைனாக்க எது இருந்து என்ன யூஸ்? அதனால் ஆரோக்கியம் வேணும்னாக்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, பழைய நீராகாரத்தை சாப்பிடுங்க, மோர்ல உணவுல சேர்த்துக்குங்க, தயிரை உணவுல சேர்த்துக்குங்க, நெய்யை உணவுல சேர்த்துக்குங்க. இதுதான் உயிராற்றலை அதிகப்படுத்தும். உயிராற்றல் இருந்தால் தான் உயிர் உற்பத்தி பண்ணும். இந்த உணவுகள் எல்லாம் உயிராற்றல் உள்ளது. நிறைய முடிஞ்ச வரைக்கும் பச்சையாக சாப்பிடுங்க, நிறைய பழங்கள் காய்கறிகள் மென்று சாப்பிடுங்க. நிறைய உயிராற்றல் இருந்தால் தான் உயிரை உற்பத்தி பண்ணும். உயிராற்றலே இல்லை உடம்புல, நாம எப்படி உயிரை உற்பத்தி பண்ண முடியும்? ஓகே, இப்போ பெண்கள் என்ன பண்ணலாம்? சரி, இதை சாப்பிட்டு இந்த மருந்துகள்லாம் சாப்பிட்டு என்னென்ன உணவுகள் கடைப்பிடிக்கலாம்? பெண்களுடைய பீரியட் டைம்ல முதல் வாரத்தில் எள்ளு உருண்டை, அது கூட சுக்கு கருப்பட்டி கலந்து சாப்பிடணும். எள்ளு உருண்டை சுக்கு கருப்பட்டி சாப்பிட்டு முதல் 7 நாளைக்கு, அதாவது 1ஆம் தேதி பீரியட் ஆகிறாங்கன்னா முதல் 7 நாளைக்கு இந்த உணவு சாப்பிடணும். அதிகமாக மற்ற உணவு சாப்பிடும்போது இது கூட சேர்த்து சாப்பிடணும். 2வது வாரம் உளுந்து வகையான உளுத்தம் பருப்பு, உளுந்து கஞ்சி, உளுந்து சம்பந்தமான என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் 2வது வாரம் 2வது 7, அதாவது 7லேருந்து 14 நாள் வரைக்கும். 3வது நாள் 14லேருந்து 21 நாள் வரைக்கும் உளுந்து விதை, உளுந்து வகையான உணவுகள், அரச இலை, வெந்தயப்பொடி, முருங்கைப்பொடி, முருங்கைக்கீரை, முருங்கை சம்பந்தமான எல்லாத்தையும். இதை 3வது வாரம். 4வது வாரம் 21 நாள்லேருந்து கடைசியில் 28 நாள் வரைக்கும் கருவேப்பிலை, வெந்தயம், கசகசா, இது 3ஐயும் சமமாக இடித்து சாப்பிடலாம். உடல் வெப்பம் தணிஞ்சு, ஏன்னா கருத்தரிக்காத காரணம் உடல் சூடு தான், உடல் வெப்பம் தணிஞ்சு கருத்தரிக்கும். இதுவும் முடியல சார், என்ன சார் பண்ணலது? சதாவரி லேகியம் நல்ல முறைப்படி சதாவரியை தண்ணி விட்டாங்க கிடங்கு சுத்தி பெய்யுது, அதுல ஒரு 7, 8 வகை 10 வகை மருந்துலாம் இருக்குது. சதாவரி லேகியத்தை கடையில வாங்கி சாப்பிட்ற மருந்துக்கு நான் சொல்ற குறிப்பு பொருந்தாது. ஏன்னா அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, ஒரு நல்ல நெய்யை கலக்குறாங்களா, நல்ல தேனை கலக்குறாங்களா, நல்ல நெய்யை கலக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னு சொல்லலை, எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். அதனால நான் சொல்றது சுத்தமான வைத்தியர்கள் செய்யக்கூடிய ஒரு மருந்து சதாவரி லேகியம். அந்த லேகியத்தை எடுத்து அரச இலை கொழுந்தை கொழுந்துல ஆண்களும் பெண்களும் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு வச்சு நல்லா மென்று சாப்பிடணும். அரச இலை கொழுந்துல சதாவரி லேகியத்தை வச்சு ஆணும் பெண்ணும் 1 மாதத்துக்கு சாப்பிடலாம், 3 மாதத்துக்கு சாப்பிடலாம். கருத்தரிக்கும், விந்தணுக்கள் கூடும், வீரியம் நல்லா கூடும். ஆண்கள் முருங்கைப்பூவை தினசரியே சாப்பிடலாம், இல்லைன்னா வாரத்துக்கு 4 நாள் 5 நாள் முருங்கைப்பூ நல்லா நெய்யில வதக்கி நல்லா அற்புதமாக இருக்கும், நல்லா சாப்பிடலாம். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கை பிசுனு, முருங்கை விதையை எடுத்து சாப்பிடலாம். நம்ம இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் சாப்பிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக கருத்தரிக்கும். 2வது பீரியட் ஆகிட்டு 7வது நாள் இருந்து 21 நாள், அந்த 14 நாட்கள், ஒரு நாளைக்கு 2 முறை வீதம் நீங்க 14 நாட்களும் நீங்க தாம்பத்தியத்தில் இருக்கணும். பெண்கள் ஆண்கள் தாம்பத்தியம் ஒரு நாளைக்கு 2 முறைங்கிறதுல 21 நாள், அதாவது 7வது நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் தாம்பத்தியத்தில் இருக்கணும். பகல்ல அன்பா இருக்கணும். பகல்ல ஒரு காதல் 18 வயசு பையன் பொண்ணுங்களை எப்படி இருக்கணுமோ அது மாதிரி கணவன் மனைவியும் காதல் செய்து கொண்டு இருக்கணும். பகல் ஃபுல்லாக மனைவி ஞாபகமா இருக்கும், மனைவிக்கு கணவன் ஞாபகமா இருக்கணும். வேலைகள் செய்தாலும் வெளியே இருந்தாலும் அதே ஞாபகத்துல இருந்து இரவு தாம்பத்தியம் கொள்ளணும். அப்படியே ஒரு சட்டனா அப்படியே தாம்பத்தியம் கொள்ளக்கூடாது. ஒரு ரொமான்ஸு, காதல், நினைப்பு, இது எல்லாம் தான் வேலை செய்யும். இரவுல தாம்பத்தியம் மறுநாள் மனைவி நினைச்சாதான், மனைவி கிட்ட இருக்கிற கணவனை நினைச்சாதான், கணவன் நினைக்கதான் கணவன் மேல மூளையில ஒரு ஹார்மோன் சுரந்து, அந்த ஹார்மோன் தான் கருப்பு பையில ஒரு பசை மாதிரி உருவாகி விந்தணுக்களை இழுத்து கரு உற்பத்தி பண்ணும். அப்ப பகல்ல நம்ம கணவன் ஞாபகமாக ஒரு மனைவி இருக்கணும், அப்பதான் கரு உற்பத்தி நடக்கும். மனைவி ஞாபகமா இருக்கும்போது தான் மனைவி மேல ஒரு காதல், ஒரு அன்பு, ஒரு ரொமான்ஸ், இதோட நம்ம தாம்பத்தியம் கொள்ளணும். பேருக்கு ஒரு நாம்கேவாஸ்க்கு ஒரு பேருக்கு நாம தாம்பத்தியம் கொள்ளக்கூடாது. அந்த காலத்துல கணவன் மனைவி ஒரே காட்டுல வேலை செய்வாங்க, இரவும் கணவனும் மனைவியும் ஒரே ரொமான்ஸா கடலை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியா இருந்துட்டு இரவுல தாம்பத்தியம் வச்சுக்குவாங்க. அப்படியே குழந்தை தரிக்கும். இன்னைக்கு சூழ்நிலை வேற. போன கணவன் வேற இடத்துல, கணவன் வேற போன்ல, மனைவி வேற போன்ல, கணவன் 1000 பொண்ணுங்களை பார்த்து மனைவி 1000
ஆண்கள் பார்த்துக்கிட்டு இந்த ஞாபகத்தோடு இரவு தாம்பத்தியம் கொள்ளும்போது 2 பேர்த்து சிங்க் ஆகாது. சிங்க் ஆகலாம். ஏன்னா இது 2 பேர்த்துடைய விஷயம். இது ஒரு சம்பந்தமான விஷயம் இல்லை. 2 பேரும் காதல் கொண்டு அன்பு கொண்டு கடவுள் பக்தியோடு அன்போடு ரொமான்ஸோடு தாம்பத்தியம் கொண்டா மட்டும்தான் கரு உற்பத்தி பண்ணும். அப்ப நம்ம வாழ்வியல் இருந்து நம்ம மாறக்கூடாது. கணவன் மேல் மனைவியும் மனைவி மேல் கணவனையும் இருந்தால் கடவுள் நம் மீது வந்து கருணை செய்வார், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி வருகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.